ஸ்ரீ துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி தாயே சரணம். நல்லன எல்லாம் தரும் நவராத்திரி என்ற தலைப்பில் இந்த ஆண்டு நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு இந்த சிறப்பானதொரு நிகழ்ச்சியை தங்களுக்கு, அதாவது ஆன்மீக பக்தர்களான உங்களுக்கு தருவதில் மிகவும் பெருமிதம் அடைகின்றேன். இன்றைய பதிவில் அகில உலகையும் அருள் செறிந்த அன்பு நோக்கினால் இயக்குகின்றவள் அன்னை மகாசக்தி. அந்த மகாசக்தியின் அரவணைப்பு இல்லை என்றால் நாம் எந்த சக்தியையும் பெற்று வாழ முடியாது. குறிப்பாக பெண்களாகிய நமக்கு அந்த அம்பிகையே முழு முதல் தெய்வம். ஆகவே அவளது கிருபா கடாட்சம் பெற இந்த நவராத்திரி விரத பூஜையை நாம் இந்த 9 நாட்களும் அனுசரித்து அன்னை அவளினுடைய பொற்பாதங்களை தழுவிக்கொண்டு அவளினுடைய முழு அனுகிரகத்தையும் பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இந்த பதிவினை தொடங்குகின்றேன். துவக்கமாக நவராத்திரி விரத பூஜை எப்படி ஆரம்பிப்பது, அதற்கான முக்கியமான பொருட்கள் எல்லாம் என்ன சேகரித்து வைத்துக் கொள்வது என்பதை பற்றி இந்த பதிவில் தெளிவாக காணலாம். நவராத்திரி விரதம் ஆரம்பிக்கும் நங்கையர்கள் அனைவரும் முதலில் மனதில் பூஜை தொடங்குவதற்கு முன்பாகவே எடுத்த காரியம் எத்தடையும் இன்றி இனிதே நிறைவேற முதல்ல விக்னேஸ்வரரை ஆராதிக்க வேண்டும். முதல்ல பூஜைக்கு வேண்டிய முக்கியமான பொருட்கள்லாம் என்ன சேகரிக்கலாம் என்று பார்க்கலாம். மஞ்சள் பொடி, மாவிளை, கோலமாவு, மணை, குத்துவிளக்கு, பஞ்சுத்திரி, நெய், எண்ணெய், தீப்பெட்டி, பூச்சரம், சதுரமேடை, நெல், அரிசி, வாழை இலை, ஸ்ரீ சக்கரம், புதுநூல், அக்ஷதை, சந்தனம், குங்குமம், தயிர், பால், தேன், கும்பம், கலசம், சாம்பிராணி, தீர்த்தம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், கும்ப ரத்தனங்கள் 5 வகை அல்லது முழு நாணயங்கள், தேங்காய், கூச்சம், கிண்ணம், தூபக்கால், தீபாரதனை தட்டு, கற்பூர தட்டு, தாம்பால, மங்களசூத்திரம், பூநூல், 4 வகையான அன்னங்கள், பழங்கள், வெற்றிலைப்பாக்கு, தட்சிணை, கற்பூரம், உதிரி புஷ்பம், துளசி, மணி, பானகம், சுண்டல். அத்தனையும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். காலங்காலமாக பெண்கள் தங்களுடைய கற்பனை திறனை வளர்த்து கொள்ளவும் தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டவும் தான் இந்த நவராத்திரி திருவிழாவை கொண்டாடினார்கள் என்றால் அது மிகையல்ல. மேற்கூறிய முக்கியமான பொருட்கள் எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு எல்லாமே கிடைக்கும். ஒருவேளை கிடைக்கலனா என்னென்ன பொருட்கள் இருக்கிறதோ நாம என்ன பயன்படுத்துறோமோ அதையே அந்த அம்பாளுக்கும் சமர்ப்பித்தால் அவள் பெரும் மகிழ்வு கொள்வாள். எப்படி தெரியுங்களா? கனகதாரா சோஸ்திரம் நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு ஏழை பாட்டி, அதுவும் கணவரில்லாத ஒரு பாட்டி, கனகதாரா சோஸ்திரத்தை நமக்கு வழங்குவதற்காக அந்த ஆதிசங்கரருக்கு ஒரு சிறு நெல்லுக்கனியை கொடுத்ததால்தானே நமக்கு கனகதாரா சோஸ்திரம் கிடைச்சது. அந்த மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை முழு அன்போடு நாம மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது, அதுவும் குறிப்பாக கடவுளுக்கு நாம் படைக்கும் பொழுது நமக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் அம்பாள் அருளச் செய்கின்றாள். அதுவே மிகச்சிறந்த பக்தி. பூஜைக்கு வேண்டிய முக்கியமான பொருட்களை எல்லாம் பார்த்தோம். அடுத்து அதற்கு உகந்த நெய்வேத்தியங்கள் என்னன்னு பார்ப்போம். நவராத்திரி திருவிழா கொண்டாடுகின்ற அத்துணை பேருக்குமே தெரியும் சுண்டல்னா எவ்வளோ முக்கியம். நவராத்திரியில அம்பாள் எவ்வளோ முக்கியமோ, அலங்காரம் எவ்வளோ முக்கியமோ, பொம்மைகள் எவ்வளோ முக்கியமோ, அதை போலவே சுண்டலும் ரொம்ப முக்கியம். ஆனா இந்த நவராத்திரி திருவிழாவில் மிக முக்கியமாக 3 தெய்வங்களை நாம முன்ன நிறுத்தி நாம அவங்கள மனசுல வச்சு அவங்க கிட்ட நம்மளுடைய தேவைகளை, வேண்டுகோளை அவர்களுடைய திருப்பாதங்களிலே பணிந்து வேண்டி நாம இந்த விரதத்தை துவங்குறோம். அந்த துவக்கமான அந்த வேளையில நாம என்ன பண்றோம்னா, அந்த துர்காதேவிக்கு என்னென்ன பிடிக்குமோ, அவளுக்கு என்ன தேவையோ அதை நாம சமர்ப்பிக்கும் பொழுது அவளுடைய அருள் கடைக்கண் பார்வை நமக்கு ரொம்ப தீக்ஷண்யமாக கிடைக்கின்றது. அதனாலதான் நவராத்திரி பூஜையில சில முக்கியமான நைவேத்தியங்களை நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சிருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா முதல் 3 நாட்கள், அதாவது துர்காதேவிக்காக நாம கொடுக்கக்கூடிய உகந்த நைவேத்தியம் என்ன அப்படின்னா, எலுமிச்சம்பழம், எள்ளு, தயிர் சாதங்கள். அடுத்த 3 நாட்கள், அதாவது மகாலட்சுமிக்காக நமக்கு தனத்தை வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த வள்ளலாகிய மகாலட்சுமி சர்க்கரை, பால், கற்கண்டு சாதங்கள். அடுத்த 3 நாட்கள், அதாவது ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த மகா கலை மகளுக்கு சரஸ்வதிக்கு வெண்பொங்கல், பால் சாதம், கற்கண்டு சாதம். இந்த 3 நாட்களும் இந்த 3 நைவேத்தியத்தை வைக்கணும். என்னங்க நீங்க இந்த 3 நைவேத்தியமும் எங்களால செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா, நம்ம கிட்ட என்ன இருக்கோ
நாம என்ன தினசரி வாழ்க்கையில நம்மளுடைய வயிற்று பசியை ஆற்றுவதற்காக நாம என்னெல்லாம் நம்ம பயன்படுத்துறோமோ அதை எல்லாமே கடவுளுக்கு படைக்கலாம். ராமாயணத்துல ஒரு கதை உண்டு. சபரி அப்படிங்கிற ஒரு கிழவி ராமருக்காக பழங்களை எல்லாம் சேகரிச்சு வச்சு ரொம்ப வருஷம் வாழ்ந்துருந்தாங்களாம். அவர் ராமர் வரமாட்டாரான்னு. ஆனா ஒரு நாள் ராமர் வந்தாராம். ராமர் வரும்பொழுது அவருக்காக அந்த பழங்களை எல்லாம் அவங்க சேகரிச்சு வச்சு கொடுத்து சாப்பிட சொன்னாங்களாம். எப்பேற்பட்ட பழங்கள் தெரியுங்களா? ராமனுக்கு இந்த பழம் பிடிக்குமா, அந்த பழம் பிடிக்குமா, இந்த பழம் நல்லா இருக்கா, அந்த பழம் நல்லா இருக்கான்னு சொல்லி அந்த வயதான அந்த கிழவி, சபரி கிழவி என்ன பண்ணுவாங்களாம், இருக்கின்ற பழங்கள் அனைத்தையும் கடித்து கடித்து ருசி பார்த்து, ராமா இது ரொம்ப நல்லா இருக்கு நீ சாப்பிடு, இது ரொம்ப நல்லா இருக்கு நீ இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி ராமர் வரும்பொழுது அவருக்கு அர்ப்பணம் செய்தார்களாம். இப்போ இந்த இடத்துல எச்சில் பட்டது தான் பயன்படுத்தியது அப்படின்னு அவங்க நினைக்கல. ராமர் சாப்பிடக்கூடிய பழம் மிக ருசியானதாக இருக்க வேண்டும் என்று நினைச்சாங்க இல்லையா? தன்கிட்ட இருந்த பழம், தனக்கு என்ன கிடைச்சதோ அதையே அவங்க அர்ப்பணம் பண்ணாங்க. அந்த மாதிரி நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை கடவுளுக்கு நாம அர்ப்பணம் செய்யும் பொழுது அவருக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி உண்டாகிறது என்பதே உண்மை. சரி, நைவேத்தியம் பார்த்தாச்சு. அடுத்து உகந்த மலர்கள். நவராத்திரி திருவிழாவிற்கு 3 அம்பாளுக்கும் நாம என்னென்ன மலர்களை அர்ப்பணம் செய்யலாம்? இதுதான் நம்மளுடைய முன்னோர்கள் அந்த காலத்துல என்னென்னலாம் அர்ப்பணம் செஞ்சாங்களோ, அர்ச்சித்தார்களோ, அதை தான் நாம இப்ப பார்க்க போறோம். அதாவது முதல் 3 நாட்கள் துர்க்கைக்காக நாம கொடுக்கக்கூடிய மலர்கள்லாம் எப்படி இருக்கணும், ஆடைகள்லாம் எப்படி இருக்கணும், கோலங்கள்லாம் எப்படி இருக்கணும், செந்நிறத்தை சார்ந்து இருக்கணும். இப்ப செந்நிற, மஞ்சள் நிற, நீல நிற மலர்களை நாம என்னெல்லாம் கிடைக்குதோ எல்லாவற்றையுமே கடவுளுக்கு படைக்கலாங்க. நவராத்திரி திருவிழாவிற்கு பூஜைக்கு வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம். முப்பெரும் தேவியருக்கு மிகவும் பிடித்தமான நைவேத்தியங்கள் என்னென்ன, அந்த நைவேத்தியங்களை படைப்பதனால் நமக்கு என்னென்ன அருளை அவள் அள்ளித்தரப் போகின்றாள் என்பதையும் நாம பார்த்தோம். அடுத்ததா அந்த முப்பெரும் தேவியருக்கு உகந்த மலர்கள் என்ன? நவராத்திரி திருவிழாவின் போது அந்த 3 நாட்களுக்கு 3 அம்பாளையும் தனித்தனியாக வணங்கி அவரவருக்கு பிடித்த முக்கியமான பொருட்களை, முக்கியமான மலர்களை நாம சாத்தி வழிபடுவதால் நமக்கு எல்லா அருளையும் கடைக்கண் பார்வை மூலமாக அருளி செய்வாள் அன்னை என்பதை இந்த பதிவின் மூலம் தெளிவுறுகின்றோம். சரி, முதல் 3 நாட்கள் அதாவது ஸ்ரீ துர்கா தேவிக்காக நாம என்னென்ன மலர்களை சாற்றி வழிபடுகிறோம்? முதலாவதாக முதல் 3 நாட்கள் ஸ்ரீ துர்கை அன்னைக்காக என்னென்ன மலர்களை சாத்தி நாம வழிபடலாம் என்பதை பார்ப்போம். செந்நிற, மஞ்சள் நிற, நீல நிற மலர்களை சாத்தி வழிபடலாம். அதிலும் குறிப்பாக செந்நிற வண்ணமுள்ள எல்லா மலர்களையும் செந்நிற ஆடை அணிந்து, செந்நிறமான கோலங்களை வரைந்து, செந்நிறமான தானியங்களால் அலங்கரித்து ஸ்ரீ துர்கா தேவியை நாம வழிபடலாம். செவ்வாய்க்கிழமை துர்கா பூஜை ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ராகு கால பூஜை, ஸ்ரீ துர்கா தேவி பூஜை. இப்போ இந்த செவ்வாய்க்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா செந்நிறம் தான். அப்போ அன்னை துர்கா தேவிக்கும் செவ்வாய்க்கிழமைக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்குங்கும் பொழுது அந்த செந்நிறமான வண்ணங்களை அன்னை மிகவும் பிரீத்தியுடன் ஏற்றுக்கொள்கின்றார் என்பதுதான் இதனுடைய மறைப்பொருள். அதனாலதான் ஸ்ரீ துர்கா தேவிக்கு செந்நிற வண்ணத்தில் உள்ள மலர்களையும் அவர்களுக்கான அந்த பிரசாதங்களையும் நாம சமர்ப்பிக்கின்றோம். இந்த 3 நாட்கள் ஸ்ரீ லக்ஷ்மி தேவிக்கு உண்டான 3 நாட்கள். அந்த சிறப்பான 3 நாட்களிலும் நமக்கு தன தானியங்களை அள்ளித்தரக்கூடிய அந்த வைகுண்ட பெருமாளினுடைய துணையாக இருக்கின்ற ஸ்ரீ மகாலட்சுமி செண்பக மலர்களையும், வில்வதளத்தையும், செந்தாமரை, ரோஜா போன்ற மலர்களையும் அவளுக்கு சமர்ப்பிக்கும் போது அவள் மிகவும் பிரீத்தியுடன், மிகவும் மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொள்கின்றார். அடுத்த 3 நாட்கள் ஞானத்தினுடைய வடிவமாக இருக்கின்ற அந்த கலைமகள் சரஸ்வதி தேவின்னா நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வரும்? தூய்மை, வெண்மை, கையில அழகான ஒரு வீணை, கையில புத்தகம், இது எல்லாமே சரஸ்வதி தேவினா நம்மளுடைய கண் முன்னாடி காட்சி தருவாங்க இல்லையா? ஞானத்திற்கு உரிய அந்த மகா சரஸ்வதி தேவிக்கு நாம என்னென்னலாம் வச்சு வணங்கணும் அப்படின்னா, முல்லை மலர்கள், மல்லிகை, நந்தியாவர்த்தனம், வெண்தாமரை, துளசி ஆகியவை உகந்தவை. அப்போ சரஸ்வதி தேவிக்கு என்னென்ன மலர்கள்லாம் பிடிக்கும்னு பார்த்துட்டோம். பெரும் தேவியருக்கு
அந்த 3 நாட்களுக்கு குறிப்பிட்ட மலர்களை சாத்தி வழிபடும் போது அன்னையினுடைய அருள் நமக்கு பேரருளாக கிடைக்கின்றது என்பதுதான் நமது முன்னோர்கள் நமக்கு காட்டி வைத்த உண்மை. முக்கியமா நவராத்திரி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல ஒண்ணு வேணும். அது என்னன்னு தெரியுங்களா? என்னன்னா மன உறுதி. அவ்வளவுதாங்க. அதாவது விடாமுயற்சி. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கடவுள்கிட்ட, அதாவது முப்பெரும் தேவியரினுடைய திருவடிகளில் நம்மளுடைய எண்ணத்தை எப்படி சமர்ப்பிக்கணும் அப்படின்னா, இந்த 9 நாட்களும் தாயே, உனக்காக நான் இருக்கின்ற கடைபிடிக்கின்ற இந்த விரதத்தில் எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது. உண்மையான அன்புடனும் அன்னையே நான் இந்த நவராத்திரி பூஜையை துவங்குகின்றேன் அல்லவா, அது போலவே அந்த 9 நாட்களும் முடித்து 10ஆம் நாளாகிய விஜயதசமி அன்று என்னுடைய வேண்டுகோளை நீ நிறைவேற்றி விஜயதசமி அந்த நன்னாளில் எனக்கு உனது பேரருளை கொட்டி அருள வேண்டும் என்று அன்னையிடம் முதலில் பிரார்த்தனை செய்ய வேண்டும். இது ரொம்ப முக்கியங்க. முதல்ல நவராத்திரி பூஜை துவங்குவதற்கு முன்பாக நாம ஒரு உறுதியான ஒரு வேண்டுகோளை அன்னையிடம் சமர்ப்பிக்க வேண்டும். இதை எனக்கு நிறைவேற்றி கொடுன்னு கேட்கணும். குடும்ப நலனுக்காக இருக்கலாம், நாட்டு நலனுக்காக இருக்கலாம், பொது நலனுக்காக இருக்கலாம், சமுதாய அக்கறை உள்ள ஒரு வேண்டுகோளை கூட இருக்கலாம். ஏதோ ஒன்று அன்னையிடம் ஒரு வேண்டுகோளை வைத்து எந்த இடையூறும் இல்லாமல் இந்த பூஜையை நான் முடிப்பதற்கு அருள் செய்ய எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் நிறைவு செய்வதற்கு அன்னையே நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்று அன்னையிடம் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். சரி, இது எல்லாமே சரியாயிடுச்சு. இப்போ முதல்ல நாம யாரை வணங்குவோம் இல்லைங்களா? நமக்கே தெரியும், எந்த ஒரு காரியம் எடுத்தாலுமே நாம முதல்ல வணங்கக்கூடிய ஒரு தெய்வம், அது பண்டிகையாகட்டும், திருவிழாவாகட்டும், இல்லை வீட்டில் நடக்கிற சாதாரண ஒரு திருநாளாகட்டும், எந்த ஒரு நாளாக இருந்தாலுமே முதலில் நாம் வணங்கக்கூடிய ஒரு முதற் கடவுள் அப்படின்னா விநாயக பெருமான் தான். அப்போ அவர்கிட்ட போயிட்டு பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் 3 தா என்று அந்த திருப்பாதங்களில் வேண்டி இறைந்து கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்போ விநாயகருக்கு நாம் எப்படி துதி செய்வோம்? நாம் எல்லா பொருட்களையும் வச்சுக்குவோம், கலசத்துக்கு தேவையான எல்லாம் எடுத்து வச்சுக்குவோம். அப்போ முதல்ல என்ன பண்ணுவோம், அழகாக மஞ்சளை வச்சு அதில் பிள்ளையாரை பிடிச்சி வச்சு அருகம்புல் வச்சு அதுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு அதுக்கு அக்ஷத பூ தூவி முதல்ல விநாயகரை நம்ம ஆவாகனம் பண்ணி பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போட்டுட்டு தாடையில் போட்டுட்டு காதை பிடிச்சி அவருக்கு தோப்பு கரணம் போட்டு அவர்கிட்ட நாம் நம்மளுடைய வேண்டுதலை இப்படியாக ஆரம்பிக்கணும். ஸ்ரீ விநாயக பெருமானே, நான் இந்த நவராத்திரி திருவிழா பூஜையை, இந்த விரதத்தை நான் ஆரம்பிக்கிறேன். எனக்கு எந்த ஒரு விக்னமும் இல்லாமல் இந்த பூஜையை சிறப்பாக முடிச்சு கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட வேண்டி 2 தோப்பு கரணம் போட்டு தாடையில் போட்டு தலையில் 2 முட்டு போட்டு வேண்டிக்கிட்டா பிள்ளையார் எல்லாத்துக்குமே பார்த்துக்குவார். பிள்ளையார்கிட்ட தலையில குட்டு போடும் பொழுது எப்பவுமே என்ன மந்திரம் சொல்லணும் தெரியுங்களா? சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தையே. கண்டிப்பா இதை சொல்லணுங்க. நம்ம தலையில நம்ம குட்டு போட்டுக்கும் பொழுதெல்லாம் இந்த மாதிரி நம்ம விக்னேஸ்வரரை நினைச்சோம்னா காது கொடுத்து நம்மளுடைய வேண்டுதல்களை கேட்பாராம். சரிங்க, நவராத்திரி விரதம் ஆரம்பிச்சாச்சு, பிள்ளையார வணங்கியாச்சு. அதுக்கப்புறமா முக்கியமா ஒண்ணு செய்வோம். அதாவது 3/4 பேர் கலசம் வைப்பாங்க, அதாவது கும்பஸ்தாபனம் பண்ணுவாங்க. இந்த கும்பஸ்தாபனம் பண்றவங்களுக்கெல்லாம் எப்படி அவங்கவுங்க குடும்பத்துல பண்றாங்களோ அதே மாதிரியே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாங்க புதுசா தெரிஞ்சுக்கிறோம். இல்லைன்னா கும்பம் வைக்கிறவங்கலாம் எந்த அடிப்படையில வைக்கிறாங்க, என்ன நினைச்சு வைக்கிறாங்க, எந்த தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத பத்தி வேணா சுருக்கமா சொல்றேன், சும்மா தெரிஞ்சுக்கலாம். அதாவது அந்த கும்பஸ்தாபனம் அந்த காலத்துல முன்னோர்கள் வைக்கும் பொழுது அல்லது நல்லா பழக்கப்பட்ட நல்ல விவரம் தெரிந்தவர்கள் வைக்கும் பொழுது இந்த அடிப்படையில தான் வச்சிருக்காங்க. அதாவது சதுர வடிவுல 12க்கு 12 அந்த அளவு 4 பக்கமும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி சமமான அளவு உள்ள ஒரு மேடையை என்ன பண்ணுவாங்க, முதல்ல உருவாக்கும். அதுல பாத்தீங்கன்னா சந்திரபிந்து இருக்க மாதிரி முக்கோணம், அருகோணம், 8 தளம், 3 வட்டங்கள், இந்த மாதிரியான முறைப்படி வரைஞ்சி ஸ்ரீ சக்கர யந்திரத்தை மிக ரொம்ப அழகா அதில் வரைஞ்சிக்கணும்.
ஸ்ரீசக்கரத்தை வரைய முடியாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போல்லாம் கிடைக்குது, அது ஸ்டிக்கராக கிடைக்குது, இல்லை வடிவமான பொருட்களாக அந்த மாதிரி கிடைக்குது. அப்போ ஸ்ரீசக்கரத்தை முதல்ல வாங்கி வச்சுக்கணும். நவராத்திரி பூஜையில், அதுவும் அம்பாளுக்காக நாம் வேண்டிக்கிற பண்ணுற பூஜையிலலாம் ஸ்ரீசக்கரத்தை வச்சு பண்ணோம்னா நமக்கு வேண்டுதல்கள் கை மேலே பலன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி கிடைக்கும். அந்த ஸ்ரீசக்கரம் வரைபடம் வச்சிட்ட பிறகு அதன் மேலே வாழை இலையை போட்டு அதில் நெல் இல்லைன்னா அரிசியை பரப்பிடணும். இன்னொன்று சொல்லணும்னு நினச்சேங்க, இந்த அரிசின்னும் பொழுது பச்சரிசி வாங்குறோம் இல்லையா, அதாவது இந்த பூஜைக்கு இந்த அக்ஷதைக்கெல்லாம் நாம் பயன்படுத்துகிற அரிசி முனை முறியாததாக இருக்கணும்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அரிசி இப்போ நல்லா கிடைக்குது. அந்த மாதிரி நாம் கொஞ்சம் தான், ஒரு கைப்பிடி, ஒரு 2 கை அளவு தானே பயன்படுத்துவோம். முனை முறியாத அரிசிகளாக நாம் பயன்படுத்திக்கலாம். அதை வாழை இலையில பரப்பிடணும். கும்பத்தை அலங்காரம் பண்ணணும், சொல்லவே வேணாம். தங்களுடைய தனி திறமையை காட்டுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட விழா தான் நவராத்திரி திருவிழா. என்ன தெரியுங்களா, எப்படி சொல்கிறேன்னு தெரியுங்களா, அந்த காலத்தில் பெண்கள் வீட்டை தாண்டி, வாசலை தாண்டி வெளியில் போக மாட்டாங்க, வீட்டுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்களுக்கு நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு மாறுதல்களை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நங்கையரை வழிபடும், அதாவது முப்பெரும் தேவியரை வழிபடும் இந்த ஒரு அழகான திருவிழாவை கொண்டாடி இருக்காங்க. இதில் பாருங்களேன், நவராத்திரி திருவிழாவில் பெண்களுக்கு தான் முக்கியத்துவமே. சிவராத்திரியில் சிவனுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், நவராத்திரியில் பெண் தெய்வங்களை நாம வழிபடுறோம். வீட்டில் இருக்கின்ற சிறு வயதிலிருந்து பெரிய வயது வரைக்கும் இருக்கின்ற எல்லா பெண்டிரும் அதில் கலந்துக்குவாங்க. அந்த பூஜையிலே பார்த்தோம்னா முதல் 3 நாட்கள் துர்கைக்காக நாம கொண்டாடப்படுகின்ற அந்த திருவிழாவில் பார்த்தீங்கன்னா 2 வயது 3 வயது உடைய கன்னிகா தெய்வங்களை நாம் அழைச்சி நாம் அதுக்கு பூஜை செஞ்சு அவங்கள வழிபடுறோம். பெண்கள் தங்களுக்கு நல்லா சமைக்க தெரியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அதில் நிரூபணம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகழகான கலரான வகையில் பல வண்ணங்களில் பிரசாதங்களை அவர்கள் உருவாக்கி இருக்கின்றார்கள். இப்போ பண்ணுற பிரசாதங்களை அவங்களே வச்சு கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த குடும்பத்தில் உள்ளவங்களே சாப்பிட்றாங்களா? அப்படி கிடையாது. அக்கம் பக்கத்தில் இருக்கின்றவர்கள், தோழியர்கள், தங்களுடைய உறவினர்கள் எல்லாரையுமே அழைச்சி அந்த பிரசாதங்களை கொடுக்கும் பொழுது, அடடா இந்த பொண்ணு இந்த அலமேலு வீட்டில் பண்ண புளிசாதம் ரொம்ப நல்லா இருக்கு, இந்த சிவகாமி வீட்டில் பண்ண சக்கரை பொங்கல் ரொம்ப நல்லா இருக்கே, இந்த சந்தானலட்சுமி வீட்டில் பண்ண சுண்டல் ரொம்ப நல்லா இருக்கே, கண்டிப்பாக சொல்லுவாங்க இல்லையா? அப்போது அவங்களுடைய கைப்பக்குவத்தை பலருக்கு தெரிவிக்கும் விதமாகவும் இதை பண்ணியிருக்காங்க. அது மட்டுமா? அது கிடையாது. அதையும் தாண்டி அந்த காலத்தில் பெண்கள் என்ன பண்ணுவாங்க, வீட்டில் பொழுதுபோக்குக்காக, இந்த காலத்தில் தான் நாமெல்லாம் சீரியல் பார்த்துட்ருக்கோம், அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பொழுதுபோக்குக்காக நிறைய கைவேலைப்பாடுகளை வீட்டிலேயே செய்வாங்க. இந்த கைவேலைப்பாடுகளில் நிறைய மலர்களை, துணிகளில் நிறைய பூ வேலைப்பாடுகள் செய்கிறது, அப்புறம் நிறைய ஓவியங்கள் வரைவது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யும்பொழுது அதெல்லாம் சின்ன சின்னதாக சேகரித்து வச்சு தங்களுடைய வீட்டுக்கு வருகின்ற குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக கொடுப்பார்கள். இப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பரிசு பொருட்கள் கொடுக்கின்றதும் அப்படியே காலம் மாற 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 அது பெரிய அளவில் உருவாகுச்சு. எப்பொழுதுமே என்ன சொல்லுவாங்க, ஒரு சுமங்கலி பெண் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணியாவது கொடுத்துடணும். தண்ணியாவதுங்கிறது குறைந்தபட்சம். அதிகபட்சம் அவர்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு கொடுத்து அவர்களை மன மகிழ்ச்சியோடு பூ, தாம்பூலம், வெத்திலை பார்க்கு கொடுத்து தான் நாம் அவங்கள அனுப்பணுங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் மரபு வழிப்படி அதை கடைபிடித்து வந்திருக்கின்றார்கள். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அந்த காலத்தில் பெண்கள் தான் எப்படி சுமங்கலியாக இருக்கணுமோ, இருக்க விரும்புகிறனோ அதே மாதிரி பிற பெண்களும் இருக்க வேண்டும் அப்படின்னு மனசார நினச்சி மகிழ்ச்சியோடு அவங்களுக்கு குங்குமம் கொடுக்கணும். அவங்களுக்கு குங்குமம் கொடுத்துட்டு வயசில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுடைய கைகளால் குங்குமம் அளிக்க சொல்லி வாங்கிக்குவாங்களாம். இப்படியெல்லாம் நம்ம கடைபிடித்து வந்த அந்த பண்பாட்டு முறை இருக்கு இல்லைங்களா, அது எதை சார்ந்து இருந்தது அப்படின்னா மனித நேயத்தை சார்ந்து இருந்தது. சரி, இப்போ கும்பம் வைக்கிற முறைக்கு வருவாங்க. முதல்ல ஸ்ரீசக்கரத்தை வரைகிறோம், அது மேலே வாழையில போடுறோம், அது மேலே நெல்லோ அரிசியோ போட்டுக்கிறோம், அது மேலே கலசத்தை வைக்கிறோம். அந்த கும்பத்தை அலங்காரம் பண்ணுவோம். அந்த கும்ப அலங்காரம் என்பது அவரவர்களுடைய கை திறமையை பொறுத்தது. அதுக்கெல்லாம் சொல்லவே தேவையில்லை. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணுறோம். அதுக்கப்புறம் சந்தனம் பூசி அக்ஷதைகளால் அலங்கரிக்கிறோம். கும்பத்துக்கு தூபத்தை காட்டணும். அங்கு போட
சமைக்கப்பட்டிருக்கிற அரிசி மேலே அதை வைக்கணும். அதில் தீர்த்தத்தை நிரப்பணும். அப்புறம் சந்தனம், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், புஷ்பம் இவைகளை அதில் சேர்க்கணும். அதில் அழகான முழு நாணயங்களை நாம் அதில் போடணும். மாவிலை, தேங்காய், தர்ப்பப்புல், குச்சம் இவைகளை மேலே வைக்கணும். அந்த கலச கழுத்தில் சிவப்பு வஸ்திரம் சுற்றி வைக்க வேண்டும். பிறகு அந்த கும்பத்தின் மேலே தேவியினுடைய பதுமையை வைக்கணும். பிராண பிரதிஷ்டை செய்யணும். முதல்ல ஸ்ரீ மகாதுர்கையை நாம தியானம் பண்ணணுங்க. மகாதுர்கையை தியானம் பண்றதுக்கு மந்திரம் தெரிஞ்சவங்க மந்திரம் சொல்லலாம், இல்லைன்னா ஸ்ரீ துர்கையே நமக. முதல்ல ஸ்ரீ துர்கா தேவிக்கு செய்யக்கூடிய பூஜையாக நாம இதை பாவிச்சுக்கணும். சரிங்க, இந்த பதிவில் இதுவரைக்கும் நாம் பார்த்த இந்த செய்திகள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு முன்பே தெரிந்திருந்தால் கூட மறுபடியும் காதால் நீங்கள் கேட்கும் பொழுது இன்னும் கூட தீர்க்கமாக இந்த பூஜையை சிறப்பாக செய்ய முடியுங்கிற நம்பிக்கையில் மேலும் வருகின்ற பதிவுகளில் நவராத்திரி பூஜையினுடைய சிறப்பு, அதனுடைய முக்கியத்துவம், நம்மளுடைய முன்னோர்கள் வழி வழியாக எந்த காலகட்டத்திலெல்லாம் நவராத்திரி பூஜைகளை செய்தார்கள், அதன் மூலம் என்னென்ன பலனை பெற்றார்கள் என்ற புராண இதிகாச கதைகளையும் குட்டி குட்டி கதைகளையும் நாம வருகின்ற பதிவுகளில் பார்க்க இருக்கின்றோம். இத்துணை நேரம் மிக சிறப்பாக இந்த பதிவினை கண்டு கேட்டு ரசித்த அத்துணை ஆன்மீக பக்தர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு எவ்வுயிரும் இன்புற்றிருக்க என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.